காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் இந்த காலையிலே வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தராகிய யெகோவா என் பலன். யெகோவா என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அர்த்தம். அவர் என் பலன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கின்றார். அவர் பலனாக எண்ணி வையுங்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே இவள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அவரை பலனாக அவன் கொண்டிருந்தான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன். என் ஜீவனிலே பலன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பலன். ஆண்டவரை பலனாக எண்ணுங்கள். ஒரு நாள் பெரிய கோலியாத் இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக நின்று கூச்சல் இடுகின்றார். உங்களில் ஒருவரை கொண்டு வாருங்கள், என்னை கொல்லட்டும், நான் உங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். நாங்கள் பெலிஸ்த தேசம் முழுவதும் என்னை கொல்லாவிட்டால் நீங்கள் எல்லாரும் என்னை அடிமையாக வேண்டும் என்று அவன் காலையும் மாலையும் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்ட தாவீது என்ற இளைஞன் ராஜாவிடத்தில் போகும் பொழுது அவன் சொல்லுகிறான். உங்கள் வேதத்தில் அந்த வசனத்தை இங்கே வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை அடியே நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் ஒன்று வந்தது, ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. ஒரு கரடி வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டு போனது. அந்த கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் ஆட்டை தப்புவித்தேன். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பெலிஸ்தனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறார். அவரை பலனாய் கொண்டு அவன் பேசுகிறான். அவரை பலனாய் கொண்டு நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு அவரை பலனாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா வேதனைகளிலிருந்து உங்களை அவர் மாற்றி போடுவார். தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தர் தாவீதை அவனுடைய சகல சத்துருக்களுக்கு கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாகி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடல். சகல சத்துருக்கள் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தார். அவரை பலனாக நீங்கள் கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட மனிதர்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டு என்னை மீட்டு விடுதலை செய்வார். என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா? உங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22:1 தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அவரை பலனாய் கொள்ளும் பொழுது அவரே உங்களை விடுதலை செய்கின்றார். அவரே உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், இவைகளிலிருந்து அவரே வந்து நம்மை விடுதலை செய்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் பலனாய் கொள்ளுங்கள். ஒரு நாளும் நான் சொல்வேன் ஆண்டவரிடத்தில், எனக்கு பலனில்லை ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்ய பலனில்லை, வட இந்தியாவில் ஆண்டவரே இந்த மிஷினரி பணியை செய்ய எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் எனக்கு பலன் என்று சொல்லும் பொழுதுதான் உதவி செய்யக்கூடிய ஆட்களை எழுப்புகின்றார். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கின்றார். அவரை நீங்கள் பலனாய் வையுங்கள், அற்புதம் நடக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுவார். தாவீதை ஆண்டவரே வந்து சவுலின் கைக்கும் எல்லா சத்துருவின் கைக்கும் பாதுகாத்து விடுதலை செய்தார். அவரை பலனாய் கொண்டபடினால் அந்த பலமுள்ள தெய்வமே வந்து பலனான காரியத்தை செய்தவனை காப்பாற்றினது போல உங்களுக்கும் செய்வார். ஒரு ஜெபம் செய்யட்டுமா? உங்கள் பணம், பதவி, பட்டம், பதவி, அழகு, அந்தஸ்து, வீடு, ஆஸ்தி இவைகளை பலனாய் கொள்ளாதிருங்கள். இவையெல்லாம் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அவரை பலனாய் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கின்றேன். உம்மை பலனாய் கொள்ளட்டும். அப்பொழுது எல்லா சத்துருக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற ராஜாக்களைப் போல இருக்கிற கடுமையான ஆட்களின் கைக்கும் தப்புவித்து நீரே எங்களை காப்பாற்றுவீர். அப்படி இந்த பிள்ளைகளுக்கு செய்யும். மனம் இறங்கி செய்யும். மனம் இறங்கி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.